இலங்கை சிறையிலிருந்து தமிழக மீனவர்கள் 40 பேர் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது ராமேஸ்வரம் செய்தியாளர் பாலா. பாலா, இலங்கை சிறையிலிருந்து ராமேஸ்வரம், நாகை மற்றும் காரைக்கால் பகுதி மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். இது குறித்த தகவல்களை சொல்லுங்க. கடந்த ஜூன் மாதம் மீன்பிடி தடைகாலம் முடிந்து கடந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி ராமேஸ்வரத்திலிருந்து கடலுக்கு சென்ற 3 படகும் 14 மீனவர்களையும் இலங்கை கடற்படை எல்லை தாண்டியதாக சிறைப்பிடித்தது. அதேபோல் ஜூன் 20ஆம் தேதி நாகை மற்றும் நாகை காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த 26 மீனவர்களை இலங்கை கடற்படை சிறைப்பிடித்து நாகை மற்றும் காரைக்கால் பகுதி மீனவர்களை அனுராதபுர சிறையிலும் அதேபோல ராமேஸ்வர பகுதி மீனவர்களை மன்னார் சிறையிலும் அடைத்திருந்தனர். இந்நிலையில மீனவர்கள் எங்களை விடுவிக்க கோரி பலகட்ட போராட்டங்கள் நடத்தியதை அடுத்து மீனவர்கள் ராமேஸ்வர பகுதி மீனவர்கள் அனுராதபுர சிறைக்கு மாற்றப்பட்டனர். யாழ்ப்பாணம், அதாவது நாகை மற்றும் காரைக்கால் மீனவர்கள் யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தனர். இந்நிலையில் தமிழகத்தில் ராமேஸ்வர பகுதியில் மீனவர்களை விடுவிக்க கோரி பலகட்ட மீனவர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு பலகட்ட போராட்டங்களை நடத்தி வந்தனர். இந்நிலையில தமிழக முதல்வர் தமிழகம் வந்த பிரதமரிடம் மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் கோரிக்கை விடுத்ததை அடுத்து மத்திய அரசு இலங்கை அரசுக்கு ஒரு பரிந்துரை செய்தது மீனவர்களை விடுவிக்குமாறு. அதையடுத்து மீனவர்கள் இன்று நாகை மற்றும் காரைக்கால் மீனவர்களை பருத்தித்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும் போது 26 மீனவர்களை விடுவிக்க நீதிபதி உத்தரவிட்டார். அதேபோல் ராமேஸ்வர மீனவர்கள் மன்னார் சிறை அனுராதபுர சிறையில் உள்ளனர். அவர்களுக்கு எழுத்துப்பூர்வமாக விடுவிக்கிறதுக்கு உத்தரவிட்டுள்ளனர். இன்னும் சிறிது நேரம் விடுவிக்கப்பட்ட மீனவர்கள் இந்திய தூதரக அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்படுவார்கள். அதன் பின் அவர்கள் தாயகம் திரும்புவதற்கான நடவடிக்கை இந்திய தூதரகம் எடுக்கும் பட்சத்தில் அவர்கள் ஓரிரு தினங்களில் தமிழகம் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இவர்கள் கொண்டு சென்ற படகு, அதாவது இவர்களுடைய வாழ்வாதாரமான படகுகளை விடுவிக்க இலங்கையின் உயர் நீதிமன்றம் மறுத்துள்ளது.